ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீட்டில் இது மாதிரி பழைய பனியன் இருந்து ஏதாவது எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பழைய துணிகள்லாம் நிறைய நம்ம வீட்டில் இருக்கும். பழைய சாரீஸு, அது மாதிரி நம்ம பசங்களோட ட்ரெஸ்ஸு, பெரியவங்களோட ட்ரெஸ் எல்லாம் சின்னதாகி போய் நிறையா பழைய துணி நம்ம வச்சுருப்போம். அது மாதிரி இருக்கிற பழைய துணிகளை வச்சு சூப்பரான ஒரு குஷன். எல்லார் வீட்லேயும் சோஃபா இருக்கும். சோஃபாவில் சைடில் வைக்கிற சின்ன குஷன், இல்லைன்னா சின்ன பில்லோன்னு கூட நம்ம சொல்லலாம். அது மாதிரி சின்ன பில்லோ குஷன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது மாதிரி பழைய பனியன் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பனியனை என்ன பண்ணணும், உள்டாவாக உள்பக்கம் திருப்பிக்கணும். இப்போ எதோ திருப்பிடலாம் பாருங்கள். உள்பக்கம் இந்த பனியனை திருப்பியாச்சு. அப்போ தான் நம்ம குஷன் பில்லோ செய்யும்போது வெளிப்பக்கம் நமக்கு கிடைக்கும், இல்லைன்னா உள்பக்கம் தான் நமக்கு கிடைக்கும். அதனால் இது மாதிரி உள்பக்கமாக திருப்பி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ பனியனை இந்த பக்கமாக திருப்பியாச்சு. இந்த கை இருக்குது பாருங்கள், இந்த கைக்கு கீழே இந்த பக்கத்துலேருந்து நேராக இப்படியே ஒரு கோடு போட்ட மாதிரி போட்டுட்டு இதை அப்படியே என்ன பண்ணணும், நம்ம சாரீக்கு நம்ம ஃப்ளீட் எடுக்கிற மாதிரி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி இதை சுருக்கிட்டே வரணும். அதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணிடலாம் பாருங்கள். இது மாதிரி சுருக்கிக்கணும். அது மாதிரி அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு கயிறு எடுத்துருக்கேன். இது மாதிரி ஒரு ரோப் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நார்மலாக யூஸ் பண்ணுற கயிறு எடுத்துக்கலாம், ரிப்பன் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரப்பர் பேண்டு கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த இடத்த என்ன பண்ணணும்னா நல்லா டைட்டாக இதை கட்டிடணும். இப்போ இந்த சைடு இந்த பக்கம் நல்லா டைட்டாக இறுக்கி இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கட்டிக்கணும். இது மாதிரி 2 சுற்று 3 சுற்று சுற்றிட்டு நல்லா டைட்டாக நாட் போட்டு கட்டிக்கணும். இப்போ இதை கட்டிடலாம். வீட்டில் நமக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது சும்மா வேஸ்ட்டாக பழைய துணியெல்லாம் நம்ம தூக்கி போடாமல் இது மாதிரி வீட்டுக்கு உபயோகமான ஒரு குஷன் நம்ம ரெடி பண்ணலாம். பாருங்கள், இது மாதிரி டைட்டாக கட்டிக்கணும். கட்டினதுக்கப்புறமா என்ன பண்ணணும் பாருங்கள். இப்போ டைட்டாக நாட்டு போட்டு கட்டியாச்சு. இப்போ அடுத்ததாக என்ன பண்ணணும், இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதியை எடுத்து அப்படியே இது மேலே போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ இது உள்ளுக்குள்ளே வரணும். பார்த்தீங்களா, நம்ம நாட்டு போட்டு கட்டினது உள்ளே வந்துடணும். சென்டருக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா. நமக்கு இப்போ ஒரு பேக் மாதிரி கிடைக்கும் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு, பேக் மாதிரி இருக்குது பாருங்கள். இது மாதிரி சுற்றியும் ரவுண்ட் சைஸில் வர மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ பனியனை நம்ம எதுக்கு உள்டாவாக திருப்பினோன்னா, இப்போ இது மாதிரி நம்ம குஷன் செய்யும்போது வெளியில் இது தெரியும். அதனால் உள்டாவாக பனியனை திருப்பிக்கணும். இப்போ நம்ம வேஸ்ட்டாக இருக்கிற துணியெல்லாம் இப்போ எடுத்துக்கலாம். நான் 2-3 சாரீஸ் தான் எடுத்துருக்கேன். பாருங்கள், இது மாதிரி சாஃப்டாக இருக்கணும், ரஃப்பாக இருக்கக்கூடாது. இது மாதிரி சாரீ நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம வைக்கும்போது என்ன பண்ணணும், சாரீ இது மாதிரி ரவுண்டு ஷேப்பில் எடுத்துகிட்டு வரணும். அது மாதிரி நம்ம என்ன துணி வேணாலும் வைக்கலாம், எவ்வளோ வேணாலும் வைக்கலாம். இதுக்கு கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த துணியை வைக்கும்போதே ரவுண்டு ஷேப்பில் வச்சுட்டு வரணும். இப்போ இதே ரெடி பண்ணிடலாம் பாருங்கள். இது மாதிரி ரவுண்டாக வச்சுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி எல்லா துணியும் வச்சிடணும். அடுத்ததாக ஒரு சாரீ வச்சுருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு சாரீ வைக்க பிடிக்கல அப்படின்னா காட்டன் ட்ரெஸ்ஸஸ், காட்டன் லுங்கி, காட்டன் நைட்டி, காட்டன் பனியன், அது மாதிரி உங்களுக்கு எது இருந்தாலும் இதில் வச்சுக்கலாம். நான் சாஃப்டாக இருக்கிறதுனால இதை எடுத்திருக்கேன். இது இன்னும் நிறைய ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், அதனால் இன்னும் கொஞ்சம் வைக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக ஒரு குஷன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வைக்கலாம், அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் வைக்கலாம் பாருங்கள். அதுக்கு மேலே காட்டன் நைட்டி, பழைய காட்டன் நைட்டி வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. போதும், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பனியனோட இது மாதிரி ஒரு கார்னர் இருக்கும் பாருங்கள், அந்த இடத்த கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த இடத்தையும் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ரோப்பு, ஐடி கார்டெல்லாம் கொடுக்கும்போது ரோப் இருக்கும் பாருங்கள், அதை எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இது மாதிரி பாவாடை நாடாக எடுத்துக்கலாம். பாவாடை நாடாக எடுத்துகிட்டு இந்த எண்டில் ஒரு பின்னு, நம்ம சாரிக்கெல்லாம் குத்துற பின்னை இதில் நம்ம குத்திட்டு நம்ம இதை வெட்டுறோம் பார்த்தீங்களா, நம்ம பாவாடைக்கு நம்ம நாடாக கொடுக்குற மாதிரி இது
இந்த சைடு இருந்து அப்படியே ரவுண்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த சைடு வர்ற வரைக்கும் நம்ம இதை எடுத்துகிட்டு வரணும். இப்போ இந்த நாடாவை உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து கட் பண்ணணும். கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ 2 சைடும் கட் பண்ணி இப்போ என்ன செய்யணும், நம்ம பாவாடை நாடாக்கு இருக்கிற மாதிரி இதை உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். இப்போ அதை எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரவுண்டாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த பின்னை எடுத்துகிட்டு இதை நல்லா டைட் பண்ணி நாட்டு போட்டுடலாம். மீதியை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ 2 நாட்டு போட்டுட்டு போ போட்டுட்டேன். ஏன்னா போ போட்டோம்னா இது உள்ளே நம்ம வந்து உள்ளே சொருகிடலாம், இன்சர்ட் பண்ணிடலாம். மீதி இருக்கிறத நம்ம வெட்டி இப்போ கட் பண்ணிவிட்டு அதே நான் வந்து உள்ளே நல்லா சொருகி விட்டுட்டேன். ரெட் கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி டார்க் கலரில் க்ரீன் கலர், அது நான் வந்து க்ரீன் கலரில் சாரியை கட் பண்ணி இது எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஹோலை வந்து நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து மறைக்கணும். அதுக்காக நான் வந்து முதல்ல ஏற்கனவே சாரீ வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த சாரீ என்ன பண்ணணும், இது மாதிரி கொஞ்சம் பால் மாதிரி நல்லா இதை வந்து உருட்டிக்கங்க. நான் சாரியை கட் பண்ணி இது மாதிரி ரவுண்டு சைஸில் நான் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான என்ன துணி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். நான் வந்து ரெட்டு, ஆனால் இது வந்து க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி எடுத்துருக்கேன். அது மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பீஸை வந்து நம்ம எடுத்துக்கணும். இது மாதிரி இன்னொரு பீஸு நான் எடுத்திருக்கேன். அது வந்து இதை வந்து 4ஆக மடிக்கணும். இப்போ மடிச்சிட்றேன். இப்போ இதை மடிச்சுட்டு பால் மாதிரி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதே சென்டரில் வச்சுட்டு இதை என்ன பண்ணணும், நம்ம க்ளோஸ் பண்ணணும். நமக்கு வெளியில் வந்து ஒரு சின்ன பால் மாதிரி நமக்கு கிடைக்கணும். அது மாதிரி இந்த துணியை ரெடி பண்ணணும். இங்கே பாருங்கள், இது மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த பகுதி மேலே இருக்கணும். இதையெல்லாம் வந்து கீழே உள்ளே வந்து நம்ம இதை இன்சர்ட் பண்ணிடணும். இப்போ அதை ரெடி பண்ணிடலாம். இது மேலே வரணும். இதெல்லாம் வந்து உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிடணும். அப்போ வெளியே வந்து உங்களுக்கு நல்லா இந்த ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த ஹோலும் வந்து உங்களுக்கு தெரியாது. இது மாதிரி உள்ளே சொருகணும். பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். நான் வந்து நல்லா டைட்டாக உள்ளே வந்து நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். இது ஃபுல்லாக வந்து உள்ளே வந்து இன்சர்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் இது வந்து வெளியில் வராது. எடுக்கும்போது நம்ம துணி வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ இதுக்கு நல்லா டைட்டாக இருக்கு. இது வந்து நல்லா டைட்டாக சூப்பராக வந்து ஃபிட் ஆகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி ஃபிட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து ஊசி நூல் வச்சு தைச்சிக்கலாம். இல்லைன்னா ஃபெவி பாண்டு கடையில் விற்கிறாங்க, அது வாங்கி நீங்கள் இது வந்து நல்லா வந்து பேஸ்ட் பண்ணி ஒட்டிடலாம். பாருங்கள், சூப்பரான குஷன் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள், அழகாக இருக்குல்ல. நீங்களும் வீட்டில் வேஸ்ட் ஆகிற பனியன் கிளாத்து அது மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி சூப்பரான ஒரு குஷன் சின்ன பில்லோவாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த குழந்தைங்கள்லாம் படுக்கிறதுக்கு இது மேலே படுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு வீட்டில் சும்மா ஃப்ரீயாக கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் இது மாதிரி சூப்பரான ஒரு குஷன் நம்ம வந்து ரெடி பண்ணலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ நாள் எனக்கு ரொம்ப நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க. அதனால் இனிமேல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.